அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பரணிதரன். 5ஆம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம், திருவிடைமருதூர் ஒன்றியம், தஞ்சாவூர் மாவட்டம். விடுதலை போராட்ட வீரர், தியாகசீலர் என எல்லோராலும் போற்றப்படும் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர். வறுமையும் நோயும் வாட்டிய போதிலும் தன் வாழ்நாள் முழுவதும் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக தொடர்ந்து ஆவேச குரல் எழுப்பியவர் சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் 1884ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் நாள் ராஜம்மையார் நாகாம்பாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் சுப்பிரமணிய சிவா. தனது சிறு வயதில் திண்ணைப்பள்ளியில் ஆரம்ப வகுப்பு பயின்ற இவர் இளம் வயதிலேயே வறுமையின் கோரை பிடிகளில் சிக்கி திருவனந்தபுரத்திற்கு சென்று சிறிது காலம் கல்வி கற்றார். பின்னர் கோவை மைக்கேல்ஸ் கல்லூரியில் பயின்ற சிவா மெட்ரிகுலேஷன் தேர்வில் தோல்வியடைந்தார். 1899இல் மீனாட்சி அம்மை என்பவரை திருமணம் செய்து கொண்ட சிவா 1902இல் திருவனந்தபுரத்தில் உள்ள கொட்டாரக்கரையில் சதானந்த சுவாமிகள் என்ற யோகியை சந்தித்து அவரிடம் சிறிது காலம் ராஜயோகம் பயின்றார். இந்த கட்டத்தில் தான் வங்க தேசமானது 1906ஆம் ஆண்டு கர்சம் பிரபு என்பவரால் மத்திய ரீதியில் இரண்டாக பிரிந்தது. இந்த பிளவானது நாடு முழுவதும் எதிர்ப்பலையை தோற்றுவித்து மக்களுக்கு சுதேச உணவு மேலோங்க செய்தது. இதனால் தீவிர சுதந்திர உணர்வு பெற்ற சிவா திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபால சமாஜம் என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களுக்கு தேசபக்தியை ஊட்டும் வகையில் வீர மிகுந்த பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். மேலும் சுப்பிரமணிய பாரதியின் சுதந்திர கீதங்களால் ஈர்க்கப்பட்ட சிவா வ.உ. சிதம்பரனாருடன் சேர்ந்து தீவிர தேசிய பரப்புரையில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு 1906ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவாவை ராஜ துரோக வழக்கில் கைது செய்து 1912இல் விடுதலை செய்தது. பின்னர் சென்னையில் குடியேறிய சிவா 1915இல் ஞானபாணி என்ற மாத இதழையும் 1916இல் பிரபஞ்சமித்திரன் என்ற வார இதழையும் தொடங்கி எழுத்துலகில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் தன் கட்டுரைகளையும் எழுதி வந்தார். 1921ஆம் ஆண்டு முதல் துறவி போன்ற காவி உடையணி தொடங்கிய சிவா தனது பெயரை சுதந்திரானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். 1921ஆம் ஆண்டு 2வது முறையாக ராஜதுரோக குற்றத்தில் கைது செய்யப்பட்ட சிவா 2½ ஆண்டு கடுங்காவல் தண்டனை பெற்று திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைக்குள் சுப்பிரமணிய சிவா அனுபவித்து வந்த துன்ப மிகுந்த வாழ்க்கை அவருக்கு வழங்கிய சீதனமோ பார்த்தவர்கள் அஞ்சு விலகிச் செல்லும் தொழுநோய். இதனால் சிறைக்குள்ளேயே சுப்பிரமணிய சிவா படுத்த படுக்கையாகிவிட்ட நிலையில் 1922இல் விடுதலை செய்தது. எத்தகைய துயரங்கள் தன் வழியில் குறுக்கிட்டாலும் தனது விடுதலை